வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தின் முன் சகலரும் சமன். 10 வருடங்களின் பின்னர் அடிபணிந்த மஹிந்த. நாடு முழுவதும் தீவிர வெப்பநிலை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இலங்கை நிலக்கரி நிறுவன அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. ஹார்மோஸ் நீரிணையை கடந்த 2 அமெரிக்க கப்பல்கள். ஈரான் தலைமை இருந்து விட்டது. அமெரிக்கா ஈரானை முற்றிலும் அழித்து விட்டது. ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. ஹார்மோஸ் நீரிணையை கடந்த அமெரிக்க கப்பல்கள் மறுத்துள்ள ஈரான். 15 மணி நேரங்களை கடந்தும் பாகிஸ்தானில் தொடரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. எதிர்பார்ப்பில் மத்திய கிழக்கு. அமெரிக்க விஜயத்தை ஒத்திவைத்த லெபனான் பிரதமர். ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் கிடையாது, இஸ்ரேல் அறிவிப்பு. அமெரிக்க கடற்படையின் அதிநவீன MQ-4C உளவு விமானம் மாயம். கடும் குழப்பத்தில் ட்ரம்ப். பரபரப்பான 12 மணி நேர பேச்சுவார்த்தை. அடுத்து என்ன நடக்கும்? பாகிஸ்தானிலிருந்து அவசரமாக வெளியேறும் அமெரிக்கா. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரம் உள்ளிட்ட விவரங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் அழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளார். இன்று அவர் தனது சொத்து விவரங்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளார். 2010 தொடக்கம் 2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தது. லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்க இந்த கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த 10 வருடங்களில் மஹிந்த ராஜபக்ச 10 வருடங்களாக அதனை இழுபறியில் நிலையில் வைத்திருந்தார். ஆனால் அனுர ஆட்சியில் நேற்றைய தினம் தனது சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ளார். அது தொடர்பான விவரங்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூரியனின் தோற்ற வடதிசை நோக்கி சார்பு இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இலங்கையில் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. இதற்கமைய இன்று நண்பகல் 12:11 மணிக்கு செட்டிக்குளம், கெபெத்திக்குள்ளேவு, கோமரங்கடவள மற்றும் நிலாவளி ஆகிய பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. இதேவேளை மேல், சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளைகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதே நேரம் மேல், சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. 2009ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணையை நடத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்கு நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகளிலும் நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து ஜனாதிபதி செயலாளர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முத்திரையிட்டுள்ளனர். 2 அமெரிக்க கடற்படை ஏவுகணை தகர்ப்பு கப்பல்கள் இன்று ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து சென்றதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது.
ஈரான் பதித்த கடல் கண்ணிவெடிகள் இல்லாமல் நீர்வழி பாதையை உறுதி செய்வதற்காகவே இது செய்யப்படுகின்றது என்று எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த 2 போர்க்கப்பல்களின் பெயர்களே USS பிராங்க் இ பீட்டர்சன் மற்றும் USS மைக்கேல் மர்ஃபி என இது குறிப்பிடப்படுகின்றது. சென்ட்காம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் எக்ஸில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இவ்வாறு கூறுகிறார். இன்று நாங்கள் ஒரு புதிய வழித்தடத்தை அமைக்கும் செயல்முறையை தொடங்கினோம். வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த பாதுகாப்பான பாதையை விரைவில் கடல்சார் தொழில்துறையுடன் பகிர்ந்து கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க மற்றும் ஈரான் தூதுக்குழுக்களுக்கு இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானின் ராணுவத்தை அவர்களின் முழு கடற்படை, விமானப்படை மற்றும் மற்ற அனைத்தையும் உள்ளடக்கி அழித்துவிட்டது என்று தனது கூற்றை அவர் மீண்டும் வலியுறுத்துகின்றார். குறித்த பதிவில் போலி செய்தி ஊடகங்கள் பைத்தியக்காரத்தனமானவை அல்லது அப்பட்டமாக ஊழல் நிறைந்தவை. அமெரிக்கா ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் பிற அனைத்தையும் உள்ளடக்கிய ராணுவத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டது. அவர்களின் தலைமை இறந்துவிட்டது. ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும். மேலும் காலி கப்பல்கள் ஏற்றிக்கொள்வதற்காக அமெரிக்காவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் போலி செய்திகளை கேட்டால் நாம் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்று அவர் உறுதியாக கூறுவதுடன் காலி எண்ணெய் டேக்கர்கள் ஏற்றிக்கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்று தனது முன்னைய பதிவுகளில் கூறியதையே மீண்டும் கூறுகின்றார். ஈரானுடனான நிபந்தனைகளுக்கு உட்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தின் கீழ் தெஹ்ரான் நீரிணையை மீண்டும் திறக்க ஒப்புக்கொண்டால் குண்டுவீச்சை நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்நாட்டின் மீது தாக்குதல்களை தொடுத்ததை தொடர்ந்து தெஹ்ரான் அந்த நீர்வழியை திறம்பட தடுத்திருந்தது. இது உலகின் மிகவும் பரபரப்பான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாகும். இதன் வழியாகத்தான் உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பொதுவாக கடந்து செல்கின்றது. 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சென்றதாக அமெரிக்கா கூறிய கூற்றை ஈரான் மறுத்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையை அமெரிக்கா கப்பல்கள் நெருங்கி நுழைந்ததாக சென்காம் தளபதி கூறியுள்ள குற்றச்சாட்டு உறுதியாக மறுக்கப்படுகின்றது என ஆயுதப்படைகளின் தலைமையக செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியதாக ஈரானின் ஃபார்ப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு கப்பலின் போக்குவரத்திற்குமான முன்னெடுப்போ ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படையிடமே உள்ளது. இன்று முன்னதாக சென்ட்காம் எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டது. இதில் அமெரிக்க படைகள் ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கான நிலைமைகள் உருவாகும் பணிகளை தொடங்கியுள்ளன. நீரிணை கடல் கண்ணிவெடிகள் இல்லாமல் முழுமையாக இருப்பதை உறுதி செய்யும் ஒரு விரிவான பணியின் ஒரு பகுதியாக 2 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை கடந்து சென்றன என்றும் கூறப்பட்டிருந்தது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திகள் இன்னும் நடைபெற்று வருவதாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் துணை ஜனாதிபதி JT வேன்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அதிகாரி வரை நீடித்துள்ளன. வெள்ளை மாளிகை அதிகாரியின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தைகள் 15 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகின்றன. ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளவு காலம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்காக மட்டுமே செலவிடப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லெபனான் பிரதமர் நவாஃப் சலாம் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தனது முக்கியமான பயணத்தை திடீரென ஒத்திவைத்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டில் நிலவும் தற்போதைய உள்நாட்டு சூழல்களை கருத்தில் கொண்டு பெய்ரூட்டிலிருந்து அரசாங்க பணிகளை நேரடியாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். லெபனானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் வரும் நாட்களில் பிரதமர் சலாம் வாஷிங்டன் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது அமலில் உள்ள போதிலும் லெபனானில் உள்ள இஸ்போல்லா இலக்குகளை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருவதால் அங்கு பதற்றம் குறையவில்லை. இத்தகைய சூழலில் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு எதிராக உள்நாட்டில் இஸ்புல்லா ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நாட்டின் பாதுகாப்பையும் நிர்வாகத்தையும் உறுதிப்படுத்த பிரதமர் பெய்ரூட்டிலேயே தங்க முடிவு செய்துள்ளார்.
வாஷிங்டனில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்புல்லா அமைப்புடன் எந்தவித போர் நிறுத்த உடன்படிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் எகில் லைட்டர் கூறுகையில், லெபனான் அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், ஆனால் பயங்கரவாத அமைப்பான இஸ்புல்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் இஸ்ரேலுடனான இத்தகைய நேரடி பேச்சுவார்த்தை லெபனான் அரசியலமைப்பிற்கு எதிரானது என்றும், இது உள்நாட்டு பிரிவினையை அதிகப்படுத்தும் என்றும் இஸ்புல்லா ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தாலும் தெற்கு லெபனானின் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. சனிக்கிழமையன்று நபதிகை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 அவசரகால மீட்பு பணியாளர்கள் உட்பட குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு மீட்பு பணியாளர்களை குறிவைப்பதாக லெபனான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் லெபனான் அரசாங்கமும் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்வது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தற்காலிக போர் நிறுத்தத்தை பாதிக்கக்கூடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க கடற்படையின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் விலை உயர்ந்த ட்ரோன் வகையை சேர்ந்த MQ-4C ட்ரோன் உளவு விமானம் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் திடீரென மாயமாகியுள்ளமை உலகளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1800 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த விமானம் காணாமல் போயுள்ளமை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நேற்று பாரசீக வளைகுடா பகுதியில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த இந்த அதிநவீன விமானம் திடீரென 7700 எனும் அவசரகால சமிஞ்சியை அனுப்பியுள்ளது. 50,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் சில நொடிகளிலேயே 10,000 அடிக்கு கீழே செங்குத்தாக சரிந்த பின் ட்ரோன் திரையில் இருந்து மறைந்துள்ள நிலையில் இது தொடர்பான பதற்றம் அதிகரித்துள்ளது. உண்மையில் குறித்த விமானத்திற்கு என்னதான் நடந்தது? இவ்விடயங்கள் குறித்து விரிவாக ஆராய்கின்றது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 21 மணி நேரம் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்டதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருந்த அவர் சற்று முன்னர் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படவில்லை என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. 21 மணி நேரம் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்டது. தற்போதைய 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்வி கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர். அணுசக்தி விவகாரம் போன்ற அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகளுக்கு இணங்க ஈரான் தயாராக இல்லை. அமெரிக்கா தனது இறுதி முன்மொழிவை அளித்துவிட்டது. அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வது ஈரானின் கையில் தான் உள்ளது. ஈரானின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவை விட ஈரானுக்குத்தான் அதிக பாதகமாக செய்தியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானின் அணுசக்தி திறன்களை தடுப்பதே ஒரு முதன்மை இலக்கு என்று கூறிய துணை ஜனாதிபதி, அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பாகிஸ்தானை விட்டு வெளியேற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயல்பட பாகிஸ்தானுக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார்.